ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கோவக்காய் மசாலா தான். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதத்தில் மிக்ஸ் பண்ணி அப்படியே மதியம் லஞ்சுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கோ அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ்க்கோ நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் கோவக்காய் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட், ப்ரெஷர் உள்ளவங்கள்லாம் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கோவக்காயில் எந்த ரெசிபி பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கோவக்காய் சேர்த்து நம்ம ஒரு நல்ல ஒரு கோவக்காய் மசாலா பண்ணலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்லா அடிகனமான கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கவும் கடுகோட வாசனை நல்லா ஜம்முன்னு வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி போதும் இந்த ரெசிபிக்கு. அதிகமான வெங்காயம் தக்காளி சேர்த்தோம்னா நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி கொல கொலன்ட்டு பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சமான வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சோம்பும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மூத்தாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அப்படியே வதக்கி கொடுத்துர்லாங்க. நல்லா ஸ்மூத்தாக வதங்கி வரட்டும். இந்த மாதிரி ட்ரையான வெஜிடபிள்ஸ் செய்து அதில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ரெடி பண்ணோம்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்தி ஊற்றிக்கிட்டோம்னா நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சாதம் பார்த்திங்கன்னா கெட்டிப்படாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதங்கினதும் நான் கோவக்காயை இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக வெந்து வரும். கோவக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஆயில்லையே இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். கோவக்காய் வந்து இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கோவக்காய் வதங்கிறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும். நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணோம்னா ஈஸியாக குக் ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த காயிலிருந்தே தண்ணி விட்டு வரும். இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் சமைக்கும்போது அதிக அளவில் தண்ணி விட்டு சமைக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு திறந்தோம்னாவே நல்லா ஸ்மூத்தாக வெந்து வந்துடும். அப்போ தான் காய்கறிகளில் உள்ள சத்துக்கள் வந்து அப்படியே இருக்கும். நம்ம நிறைய தண்ணி சேர்த்து வதக்கினோம்னா அந்த அளவுக்கு வந்து காயோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. இப்போ கொஞ்சமாக ஹோம்மேட் மசாலா, நான் இந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த மசாலா சேர்த்து இந்த டிஷ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாசனை நல்லா கமகமன்னு வருதுங்க. இந்த மாதிரி கோவக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ரைஸை போட்டு நம்ம கிளறி டிஃபன் பாக்ஸில் ஒரு அப்பளம், வடகம் அப்படி இல்லைன்னா முட்டைத்தொக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட்ட திருப்தி நமக்கு கிடைக்கும். இப்போ கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். சிம்பிளான ரெசிபி தாங்க. இது கோவக்காய் மட்டும்தான் ஃப்ரை ஆக டைம் எடுக்கும். மற்றபடி குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். திரும்பவும் நான் க்ளோஸ் பண்ணி திறந்துட்டேங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நல்லா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். இந்த மாதிரி சம்மர் டைமில் நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் க்ரீன் வெஜிடபிள்ஸ்னு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான காய்கறிகளும் நம்ம எடுத்துக்கிறது, அன்றாட உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுங்க.
இதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம லஞ்ச் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம். இதில் ஸ்பைசஸ் எல்லாம் அதிகமாக சேர்க்காததால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி கோவக்காய் ரைஸ் வந்து பண்ணி கொடுங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த கோவக்காய் மசாலா பேசிக் மசாலா மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ரைஸ் போட்டு கிளறலை. அவ்வளோதாங்க. ஈஸியான கோவக்காய் மசாலா ஃப்ரை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.